ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூன் 29க்கான கரண்ட் ஈவெண்ட்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, செசல்ஸ் நாட்டோட 19 ஒப்பந்தங்களில் இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா மற்றும் செசல்ஸ் இடையே கல்வி, பாதுகாப்பு, மீன்வளம், விண்வெளி, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. செசல்ஸ் நாடு இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த நாடு 50வது தேசிய தினத்தை கொண்டாடி இருக்காங்க. இதில் சிறப்பு விருந்தினராக யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பு விருந்தினராக செசல்ஸ் நாட்டுக்கு போகிறப்ப தான் அவருக்கு விருது வழங்கியிருக்காங்க. அந்த நாட்டோட உயர்ந்த விருதை வழங்கியிருக்காங்க. இந்தியாவின் மக்கள் மருந்தகம் திட்டம் செசல்ஸில் அறிமுகம் செய்ய போகிறாங்க. இது மூலமாக இங்கே இருக்க மக்களுக்கு குறைவான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்கும். இப்போ செசல்ஸ் நாட்டோட உயர்ந்த விருதை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விருதோட பேர் என்ன, கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹரைசான் அப்படின்ற விருதை தான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகள், சிறு நாடுகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் அக்கறை காட்டுவது, இதிலெல்லாம் சிறப்பாக பிரதமர் மோடி அவர்கள் பங்காற்றியதை பாராட்டி இந்த விருதை வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரக்கு மற்றும் சேவை வரி இல்லையா, ஜிஎஸ்டி, அது தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகுது. ஜூலை 1ஆம் தேதியோட சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு 10 ஆண்டுகளாக உள்ள நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் ஜிஎஸ்டியோட செயல்திறனை இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு முடிவெடுத்து செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ ஜிஎஸ்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அப்போதைக்கு இருந்த பிரசிடெண்ட் பிரணாப் முகர்ஜி அவங்க தான் ஜிஎஸ்டி முறையை தொடங்கி வச்சுருக்காரு. ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா, சரக்கு மற்றும் சேவை வரி. இது இந்தியாவில் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்கும்போது விதிக்கப்படுற ஒரு விரிவான மறைமுக வரி தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நடைமுறையில் இருந்த வாட், சேவை வரி, கலால் வரி, இந்த மாதிரி பலதரப்பட்ட மறைமுக வரிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற முறையில் ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தலாம். ஹெலினா ஏவுகணை, அதாவது டிஆர்டிஓ இருக்காங்கல்ல, அவங்க ஹெலினா ஏவுகணையை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஹெலினா ஹெலிகாப்டர்லேருந்து ஏவப்படுற பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணை தான் ஹெலினா. ஹெலினா அப்படின்னா என்ன, ஹெலிகாப்டர்லேருந்து ஏவப்படுற நாக் என்பதோட சுருக்கம் தான் ஹெலினா. இந்த டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹெலினாவை ஏவ விட்டு மறந்துவிடும் திறன் கொண்ட 3ஆம் தலைமுறை ஏவுகணையாக தான் உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் என்னன்னு பார்த்துடலாம். நிலநடுக்கத்தால் ரீசெண்டாக பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டுக்கு ஆப்ரேஷன் அமிஸ்டாட் அப்படின்ற மனிதாபிமான திட்டத்துக்கு கீழே இந்தியன் கவர்மெண்ட் அவசர நிவாரண பொருட்களையும் மருத்துவ குழுவையும் அனுப்பி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஓல்கன் பியாகோ அல்லது நெருப்பு எரிமலை மத்திய அமெரிக்க நாடான குவாத்தமாலாவில் அமைஞ்சிருக்கு. பசிபிக்கோட நெருப்பு வளையம் பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த எரிமலை உலகின் மிக சுறுசுறுப்பான எரிமலைகளில் இதுவும் ஒன்றா அறியப்படுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, டோங்பேங்க் 17 அப்படின்றது சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு நடுத்தர தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணையோட பேர் தான் டோங்பேங்க். நெக்ஸ்ட் நியூஸ், ஜெர்மனியில் உள்ள லேக்லாச் எரிமலைக்கு அடியில் உள்ள மாக்மா நீர்த்தேக்கத்தை முதல் உயர் தெளிவுத்திறன் கொண்ட 3D படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எர்த்துக்கு வேல்கனோ இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அதுக்கு அடியில் வச்சு 3D படத்தை உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னா ஜெர்மனியில். நெக்ஸ்ட் நியூஸ், மேற்கு வங்க அரசு பொது சிவில் சட்டத்தை அறிமுகம் செய்ய போகிறாங்க. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா உத்தரகாண்ட், குஜராத், அசாம் இந்த மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக 4வது மாநிலமாக இந்த பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்துறதுல மேற்கு வங்க அரசு வருவாங்க. தட்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா நியூஸும் இன்றைக்கி கவர் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸ்டே கனெக்டட். Thank you so much. Thank you.